ஹாய் டியர், இன்னைக்கு ஜின் இப்போ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எப்போ ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே டியர், ஸ்டோரியில் போகலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா? உங்களுக்கு ஒரு 5 லாங்குவேஜ் அந்த மாதிரி தெரியும். அப்படியே வந்துட்டு ஜின் அப்படின்னு, அதாவது ஜின்னை பார்த்தீங்கன்னா, ஜின் வந்துட்டு கொரியாவில் தான் இருக்கார். ஸோ கொரியாவில் வந்துட்டு அவர் எப்படின்னா ஒரு ஆக்டர். ஓகேவா? ஸோ அவர் ஒரு ஆக்டர், நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர். நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் தான் இருக்கீங்க அண்ட் நிறைய கண்ட்ரிக்கும் போவீங்க. எப்படின்னா ஏதாவது ஆக்டரில் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஐடல் இந்த மாதிரி யாராவது வருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டிங் அந்த ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை வந்துட்டு டிரான்ஸ்லேட்டராக விடுவாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் இல்லாத டைமில் வந்து இந்த ஃபாரினரில் டூர் வருவாங்கள்ல, ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து கைட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஜாப் அண்ட் இதுதான் இன்ட்ரோ. உங்களுக்கு ஒரு 5-6 லாங்குவேஜ் தெரியுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறைய ட்ராமாலாம் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துட்டு புரியும்ல, அதனால். ஓகேவா? இங்கிலீஷ் இல்லாமல் 5 லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷோட வந்துட்டு 6. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எப்பவுமே அதிகமாக வந்துட்டு ட்ராமா பார்ப்பீங்க. ஏன்னா அது வந்துட்டு அது ஃபீலே ஒரு தனி ஃபீல். ஓகேவா? அது உங்களுக்கும் தெரியும்ல. ஸோ அதனால் வந்துட்டு எப்பவுமே ட்ராமா அதிகமாக பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா ஜின் வந்துட்டு கொரியன் ஆக்டர். ஓகேவா? அதனாலேயே வந்துட்டு நிறைய ட்ராமா பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா நிறையா, அதாவது 1-2 இல்லை, நிறையா ட்ராமாவில் வந்துட்டு ஜின் தான் ஹீரோ. அதனால உங்களுக்கு செம்மையாக பிடிக்கும். ஆனால் ஜின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ராமா வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவரோட டெபியூட் ட்ராமா என்னென்னா அதில் அவர் வில்லனாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அதில் தான் அவரை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரில, இந்த வில்லனாக இருந்தாலுமேன்றது ரொம்ப கொடூரமான வில்லனாக இருந்திருப்பாரு. ஆனாலும் உங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த ட்ராமா, அதாவது ஃபஸ்ட் டைம் அது வந்தப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ட்ராமா, அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அடுத்த ட்ராமா வர வரைக்கும் அதையே வந்துட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருப்பீங்க. அது ஜின்னோட பாட்டி ரிப்பீட்டாக பார்த்துட்ருப்பீங்க. ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால உங்களுக்கு அப்படியே அவர் மேலே ரொம்ப க்ரஷ் ஆகியிருந்திருக்கும். அப்படியே வந்துட்டு ஜின்னை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நிறையா, அதாவது அது டெபியூட்டுங்கிறனால விடுவாங்க. பட் அவர் ரொம்பவே எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதால அவரை வந்துட்டு ஹீரோவாக போட்டிருப்பாங்க. ஸோ ஜின் வந்து நிறையா கண்ட்ரிக்கெல்லாம் போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஷூட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ட்ராமா ஷூட்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக நிறையா கண்ட்ரியெல்லாம் போவாங்க. இல்லை நிறையா பேர் இந்த மாதிரி அடிக்கடி ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு தேவைப்படுவாங்க. அப்பப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கம்பெனியே. ஆனால் அவருக்கு வந்துட்டு எங்கே போனாலும் கூடவே பிஏ மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பாரு. அதாவது எல்லாமே தெரிஞ்ச ஒரு பொண்ணு, வெறும் டிரான்ஸ்லேட்டிங் ஒர்க் மட்டும் இல்லை, மற்றபடி அதாவது மேனேஜிங் எல்லாமே வந்துட்டு அவர் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு இருப்பார். ஸோ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பார். அதனால் அதே மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு ஆள் வந்துட்டு அவருக்கு பிஏவாக வேணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஆல் இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் எதுலன்னா லாங்குவேஜில் மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு லாங்குவேஜ் மட்டும்தான் சூப்பராக வந்துட்டு எல்லாமே பேசுவீங்க. மற்றபடி அந்த லாங்குவேஜை தாண்டி போனீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் 0, வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு இப்படி இப்போ யூங்கி இருக்கார். ஓகேவா? ஸோ யூங்கி எப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு ஐடல், கேபாப் ஐடல் தான். ஒரு டைம் உங்களை வந்து யூங்கிக்கு டிரான்ஸ்லேட்டராக வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க உங்களோட கம்பெனியில். அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரீலான்ஸாலாம் பண்ண கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் அவங்களே அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பக்கம் போயிட்டு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது டிரான்ஸ்லேட்டிங் ஒர்க் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரு ஒர்க் அந்த மாதிரி லைனாக கொடுத்துட்டு ஒரு பேமெண்ட் எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு லைஃப் செட்டில் அவ்வளோதான், நீங்கள் ஜாலியாக தான் இருக்கீங்க. நிறைய கண்ட்ரி போகிறீங்க, அந்த மாதிரி சூப்பராக உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி ஒரு டைம் வந்து உங்களுக்கு யூங்கிக்கு டிரான்ஸ்லேட்டராக அனுப்பியிருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு கொரியா போகிறீங்க. கொரியா போனதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு நீங்களே யோசிக்கிறீங்க, ஆல்ரெடி இவர் கொரியாவில் தான் இருக்கார், எதுக்குடா நம்மளும் இங்கேயே வர சொல்லியிருக்காங்க, நம்ம எதுக்கு கொரியனில் என்ன டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு புரியல, ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்களை வந்துட்டு இவங்கக்கே டிரான்ஸ்லேட்டராக அனுப்பிச்சிருக்காங்கன்னு. ஓகே, ஆனால் அவர் கொரியாவில் தானே, வேறு கண்ட்ரிக்கு போனால் தானே தேவைப்படுவேன் நான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படியே யோசிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஸோ யூங்கி அங்கே இருக்கார். நீங்களும் வந்துட்டு ஹலோ சார், நான் தான் வந்துட்டு உங்கள் பேர் சொல்கிறீங்க, நான் உங்களோட டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, ரெடியாவா சார் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறீங்க. உங்கள் கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை, உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வேணும்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க, மற்றபடி நீங்களும் வந்துட்டு கொரியா தான் இருக்கீங்க, அதாவது கொரியாவில் தான் இருக்கீங்க. ஆனால் நான் எப்படி கொரியாவில் எங்கே நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னு இப்படி வளர்றீங்களா? அவருக்கு சிரிப்பே வந்துடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கொரியனில் தான் பேசுகிறீங்க. அவருக்கு செமையாக சிரிப்பு வந்துடுச்சு.
அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எதுவும் உங்கள் கம்பெனியில் சொல்லலையான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லையே அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்துட்டு சரி ஓகே, உங்களுக்கு இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியா போனால் கூட போகலாம், இல்லை இங்கேயே வந்துட்டு வேறு ஏதாவது ஜாப் வேணும் அப்படின்னா கூட நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு அது எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடா வந்த உடனே அனுப்ப பார்க்குறாங்களே, அப்படி என்ன, அதாவது அப்படி என்ன வேலையாக இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே சொல்லுங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு உங்களை கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு என்னோடய மதர் டங் இல்லாமல் ஒரு 6 லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொரியனில் தான் பேசிக்கிறீங்க. அண்ட் யூங்கி வந்துட்டு ஏன் உங்களோட மதர் டங்க்கு நீங்கள் அதாவது கால்குலேட் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், ஏன்னா அதுவும் ஒரு லாங்குவேஜ் தானே கேட்குறாரு. ஸோ நீங்கள் அதுக்கும் சொல்கிறீங்க. நீங்கள்லாம் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் இந்தியா வந்தாலுமே, அதாவது நான் வந்துட்டு ஒரு இந்தியனுக்கு, ஸோ நீங்கள் இந்தியா வந்தாலுமே நீங்கள் மும்பை அந்த மாதிரி, அதாவது மும்பை சைடு தான் வந்துட்டு மோஸ்ட்லி கான்செர்ட் நடத்துவீங்க. அது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். சென்னை சைடெலாம் வந்துடு யாருமே எந்த ஒரு ஐடலும் சென்னை சைடு வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ சென்னை வந்துட்டு கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்துட்டு சென்னை மெயின். ஸோ அங்கே யாரும் வந்ததில்லை. நான் வந்துட்டு தமிழ் ஓகேவா. ஸோ தமிழ் எந்த ஒரு ஐடியாவுக்கும் தேவைப்பட்ட மாதிரி இது வரைக்கும் எனக்கு தோணலை. ஸோ அதனால தான் எதுக்கு வேஸ்ட்டாக சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் அதை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு பார்க்குறாரு, பரவாயில்ல நல்லா இது வந்தாலுமே கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறீங்களா. ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நான் என்னோட டீல் அதாவது இந்த ஒர்க் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன், நீங்கள் ஓகேன்னா மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு ரொம்ப யோசிக்கலாம் வேணாது, அதாவது உங்களுக்கு பிடிக்கலன்னா செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் திரும்ப திரும்ப இப்படி சொல்லவும் உங்களுக்கு அப்படி என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி ஆகுது. ஸோ நீங்களும் கேட்குறீங்க சார் அப்படி என்ன வேலை அப்படின்னு. நான் வந்து வேர்ல்டு டூர் போக போகிறேன், அதனால் அதாவது கான்செர்ட்டுக்காக. ஸோ உங்களுக்கு அதாவது நான் எந்தெந்த கண்ட்ரி போகிறேனோ அந்தந்த லாங்குவேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமில் வச்சு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்துட்டு உங்களை பிக் பண்ணேன், அதாவது உங்களை வந்து செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா எல்லா கண்ட்ரிக்கும், அதாவது நான் அந்த ஒரு 6 கண்ட்ரி போவேன் இல்லையா, ஸோ 6-7 கண்ட்ரிக்கு போவேன். அங்கே எல்லா பக்கமும் உங்களால் வர முடியுமா, கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுது. எதுவும் 1 வருஷம் கான்ட்ராக்டா, அதுவும் யூங்கிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிடிஎஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் யூங்கிக்கிட்ட 1 இயர் கான்ட்ராக்டா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி செம்ம ஜாலியாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. யூங்கி இருந்துட்டு யோசிக்கிறாரு, உங்களுக்கு இது ஓகேவா, ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு எல்லா பக்கம் இதே மாதிரி அவங்களால வர முடியுமான்னு தெரியாது, அது கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஓகே சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சார் என்ன கேள்வி கேட்குறீங்க, எல்லாம் எனக்கு ரொம்பவே ஓகே தான், ஆனால் ஒரு டவுட்டு, எல்லா பக்கமும் போகிறீங்க வரீங்க, நானும் வருவேன், ஆனால் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் யார் தருவா, நானே போட்டுக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவர் சிரிச்சுட்டு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், ஸோ நீங்கள் கூட வந்தால் போதும், உங்களோட ஒர்க்குக்கான சேலரி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் ஆகிற ஸோ அதாவது இந்த 1 இயருக்கு நீங்கள் என் கூட இருக்க வரைக்குமே உங்களோட ஃபுட்டிலிருந்து எல்லாமே வந்துட்டு நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் மட்டும்தான் தேவை. அதனால் நீங்கள் எப்பவுமே என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் ஃபுல்லாகவே உங்களை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் உங்களுக்கு செம்ம ஜாலியாகிடுது. பிடிஎஸ்ஸா ஓகே அப்படி இதை அதாவது இதே சாக்கை வச்சுட்டு பிடிஎஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு சார் ஓகே எங்கே சைன் பண்ணணும், கான்ட்ராக்ட் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அதாவது ஹாப்பியாக நல்லா ஃப்ரெண்டு மாதிரி உங்ககிட்ட பழகுறாரு. ஸோ நீங்களும் அது மாதிரி தான் இருக்கீங்க. இதே மாதிரி வந்துட்டு ஒரு நிறையா கண்ட்ரியெல்லாம் போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஜாலியாக தான் போயிட்டுருக்குது. நல்லா டிரான்ஸ்லேட் ஒர்க் நல்லா தான் பண்ணுறீங்க. யூங்கியும் ஜின்னும் வந்துட்டு ஃப்ரெண்டு ஓகேவா. ஸோ ஜின்னு கேட்குறாரு, எனக்கு வந்துட்டு ஒரு பிஏ மாதிரி வேணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் மச்சா, அந்த ஆளின் நாள் அழகுராணி அந்த மாதிரி வேணும், அதுவும் ஒரு பொண்ணாக தான் வேணும், பசங்கள்லாம் வேணாம். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஜின் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் கிட்ட அட்டாச் ஆக மாட்டார். ஆனால் எப்படின்னா ஒரு கேர்ளாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்பவுமே கூட இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிஏக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கேர்ள் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாய்ஸ், அதனால சொல்கிறாரு. அவரும் யோசிக்கிறாரு இவங்களையும். ஸோ யோசிச்சுட்டு உங்களை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு யூங்கிட்ட இருக்க வரைக்கும் செம ஹாப்பியாக இருக்கும், எப்பவுமே வந்துட்டு நல்லா ஹாப்பியாக பார்த்துப்பாரு. தட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பார், உங்களுக்கு வந்துட்டு சின்ன பேச மாட்டார். ஸோ நீங்களும் உங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ண, அதனாலேயே நீங்கள் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறாரு, உங்களை தான் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட கான்ட்ராக்ட் 1 இயர் இருக்குது இல்லையா, அது முடியறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு அப்படின்னா இவங்க திரும்ப போகிற மாதிரி தானே இருக்கும், நல்லா ஒர்க் பண்ணுறா, ஸோ இங்கேயே கொஞ்சம் செட்டில் பண்ணி விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஓகே உங்ககிட்ட கேட்கலான்னு கேட்குறாரு. என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஆக்டர், அவருக்கு வந்துட்டு மொத்தமாக பிஏவாக வேணும் அப்படிங்கிறாரு. ஸோ லாங்குவேஜும் நிறையா தெரிஞ்சிருக்கணும், அதே சமயம் நல்லா கொஞ்சம் ப்ரில்லியன்ட் கேர்ளாக இருக்கணும், அது போனால் தான் வேணும்னு கேட்குறாரு. நீ வந்துட்டு அவருக்கு பிஏவாக ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு
சார் இது எவ்வளோ கான்ட்ராக்ட், அதாவது எத்தனை மந்த்துக்கு கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு கான்ட்ராக்ட்லாம் இல்லை, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் தனியாக ஒரு 1 இயர்க்கு மட்டும் தனியாக கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா பிடிஎஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்மியெல்லாம் போகிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக இருந்தங்காட்டிக்கு அப்படி போட்டிருந்தேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு கம்பெனி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்டர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஆக்டர், ஸோ அவருக்கு பெர்மனெண்ட்டாக கேட்குறாரு, நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்து ஓகே பரவாயில்ல போல, நமக்கு கொஞ்சம் லைஃப் அப்படியே செட்டில் ஆகிடும் போல இருக்குது, எத்தனை நாளைக்கு எப்படியும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க முடியும், ஸோ செட்டிலாக ஆகிக்கலாம், ஒரு இடத்துலனா ஒரு இடத்துல கரெக்டாக ஜாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. சார் அந்த ஆக்டர் எந்த மாதிரி ஓகே தானா, சேஃப்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா பிஏ அப்படின்னா எல்லாரும் அவங்க கூட தான் இருக்கணும், ஸோ அதனால நீங்கள் சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியங்கிற மாதிரி கேட்குறீங்க. இவங்க வந்துட்டு என் கூட எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ நான் சேஃப்டியாக தான் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி, நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இதே தான், அவர் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் தான், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அதேமாரி ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறவன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு சரி ஓகே சார், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போ போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு நாளைக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, சார் இன்னும் நமக்கே கான்ட்ராக்ட் 2 மந்த் இருக்கே அப்படின்னு. பரவாயில்ல, இப்போது கொஞ்சம் எனக்கும் ஃப்ரீ தானே, நானும் எந்த ஒர்க்கு இப்போதைக்கு கொஞ்சம் நான் மியூசிக் கம்போஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வெளில போகிற ஒர்க் எதுவும் இல்லை, ஸோ ஒரு வேளை நான் போகிற மாதிரி இருந்தால் நீ வந்துட்டு இங்கே அதாவது என் கூட வாங்க, இல்லை அப்படின்னா அது வரைக்கும் அவங்ககிட்டயே ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவர்கிட்டயே பிஏவாக ஒர்க் பண்ணுங்கள், பட் நான் வந்து எங்காவது வெளில போகிறேன் அப்படின்னா தனியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு டிரான்ஸ்லேட்டராக வந்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சார் இது என்ன கேள்வி, நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ பெரிய லைஃபே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாரு. உங்களுக்கு அந்த அட்ரஸ்லாம் தெரியாது, ஏன்னா ஜின்னோட அட்ரஸ்லாம் தெரியாது. ஜஸ்ட்டு அவங்களோட பேர் போட்டிருக்குது, அதுக்கப்புறமா அட்ரஸ் போட்டிருக்குது, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போய்ட்டு அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட பேர் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு ஃபுல் நேம் தெரியாது, ஒவ்வொரு சீரியல்லையும் அதாவது ஒவ்வொரு ட்ராமாலேயும் அந்த கேரக்டருக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்களோ, ஸோ அது மட்டும் தான் தெரியும். அவரோட ஒரிஜினல் பேர் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்களும் அதை வாங்கிட்டு போகிறீங்க. அடுத்த நாள் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, போய் பார்க்குறீங்க, அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து அதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு உள்ளே வந்துட்டு ஜின் உட்காந்துருப்பாரு. நீங்கள் பேச பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபைலில் வந்துட்டு உங்களோட ரெஷ்யூம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கறதுக்காக கீழே வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்ருப்பீங்க. ஜின் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எதுக்குடா இதெல்லாம் வேணாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறக்கவே ஜின் வந்துட்டு இவங்க தானே அனுப்பி வச்சாரு, ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், நீங்கள் வந்துட்டு எனக்கு பிஏவை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரே ஷாக்கு, யாரா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அது ஜின்னு. அவ்வளோதான், உங்களுக்கு ஷாக் மேலே ஷாக்கு, சர்ப்ரைஸு, ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவர் நேரில் பார்ப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம், அது பர்மனெண்ட் பிஏ. ஐயோ எப்படி இருக்கும், அப்படியோட செம ஜாலியாக இருக்குது. அந்த ஒரு செகண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளை, என்ன மூளைக்குள்ளே அப்படியே செம பட்டர்ஃப்ளை, வயிற்றுக்குள்ளே மட்டும் இல்லை பாடிக்குள்ளே பட்டர்ஃப்ளை தான். அப்படி இருக்குது. அவர் பேசுகிறது எதுவுமே கேட்கல, அப்படியே பிளாங்க் அவுட்டாக இருக்குது. அவரே பேண்ட் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் வந்துட்டு சுக்கி சுக்கி அப்படிங்கிற, ஸோ சுக்கி அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கொரியனில் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகுறீங்க. பார்த்தா ஜின் வந்துட்டு அழகாக சிரிக்கிறாரு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் நீங்கள் உங்களோட பேர் சொல்கிறீங்க. அவரும் அழகாக உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே சார், அந்த மாதிரி அந்த என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. நீங்களும் ஓகே சார்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவர் வந்துட்டு இந்த சார்லாம் வேணாம், நீங்கள் நெஜமே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு எப்படிடா பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்க. சரி ஓகே பரவாயில்ல, அப்படியே சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு ஓகே ஜின் சார் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜின் சாரா, சரி ஓகே எப்படி வருதோ அப்படி கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதுதான், நீங்கள் நாளையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. செம்ம ஹாப்பி. அப்படியே வீட்டுக்காரே ஜாலியாக ஓடுறீங்க. ஸோ ரோட்லலாம் அப்படியே ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பறந்து போகிற மாதிரி கையெல்லாம் ஆடிட்டு செம்மையாக அதாவது ஹெட்ஃபோன்லாம் போட்டு பாட்டு கேட்டுட்டு நான் ரோட்டில் செம்ம ஜாலியாக ஆடிட்டு போயிட்டுருக்கீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க, ஆனால் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வந்து ஜாலியாக இருக்கீங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு உங்களுக்கு தோணுது, யூங்கி இப்போ அதாவது யூங்கி தானே இவ்வளவும் பண்ணாங்க, ஸோ முதல்ல அவங்கக்கிட்ட போய் நேரில் நன்றி சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நேராக வந்துட்டு திரும்ப யூங்கியோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அவங்க வந்துட்டு பார்க்குறாரு, ஏன் வந்துட்டு அவனுக்கு அங்கே ஜாப் பிடிக்கல என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ யூங்கி சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள்,
ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், அச்சோ எனக்கு வெக்கமானதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, என்னடா இவன் புதுசாக இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி. எப்போ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவீங்க, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஷை ஆகிட்டு வெக்கப்பட்டெல்லாம் பேசுனதில்ல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தாலும் பேசுவீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணவும் யோகிக்கு ஒரு மாதிரி சிரிப்பும் வருது. இரு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அதுவா, நீங்கள் ஒரு அதாவது விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்களா, நானும் அங்கே போனேன்னா, அங்கே போயிட்டு ரெஷ்யூம்லாம் கொடுக்க போனேன்னா, ஆனால் அது எதுவுமே வேணாம், யூங்கி என்னோட ஃப்ரெண்டா, அதாவது நான் யூங்கியோட ஃப்ரெண்ட் தான், அவர் சொன்னால் ஓகேடா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா. இதுக்கா இவ்வளோ செய்யானே அப்படின்றதுக்கெல்லாம் இல்லை, நான் அப்புறம் தான் யார் அது அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச பார்த்தேன், அது ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் ஜின் தான், அங்கே பேர் எழுதி இருந்துச்சு பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை எனக்கு அவர் பேர் தெரியாது, ஆனால் அவர் எனக்கு செம க்ரஷ் தெரியுமா. எனக்கு வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு அவர் டெபியூட் பண்ணியிருப்பார்ல ஒரு ட்ராமா, அது வந்துட்டு செம்மையாக நடிச்சிருப்பார், அதில் வில்லன் கேரக்டர். ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி உளறிட்டே இருக்கிறீங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது, ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சைல்டிஷாக பண்ணுறீங்களா. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. அவரும் அடி க்யூட்டாக பார்த்துட்டே இருக்காருங்க. நீங்களும் இதே மாதிரி சும்மா நெளிஞ்சிட்டு யோகி சார் நான் மறக்கவே மாட்டேன் உங்களை. அதுவும் பாருங்களேன், என்னோட ஃபேவரட் க்ரஷ்ஷு ஆக்டர் அவர், அவருக்கு பர்மனெண்ட்டு, அதாவது பர்மனெண்ட் பிஏ நான். ஐயோ எனக்கு கனவு மாதிரி இருக்குது, தெய்வமே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு சிரிச்சுட்டு, உனக்கு அவரை இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா முன்னே கூட்டி போய் காட்டியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு எனக்கு அவர் பேர் தெரியாது, ஒவ்வொரு ட்ராமாலையும் என்ன நேம் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நான் அவரை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு இப்படியும் ஒருத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி ஓகே நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு இன்னும் ஜாப் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் தேங்க்யூலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ வீட்டில் போயிட்டு பிறன்றீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் சடனாக உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம எல்லாமே இவங்கிட்ட சொல்லிட்டோமே, ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு தான், ஒருவேளை நம்ம சொன்னதெல்லாம் சொல்லிட்டு அசிங்கமாக போயிடுமே அப்படிங்கிற மாதிரி சடனாக தோணவும் டக்குன்னு ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுவீங்க யூங்கிக்கு. யூங்கி சார் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்ககிட்ட இன்றைக்கி சொன்ன எதையுமே அவர்கிட்ட தப்பி தவறி கூட சொல்லிடாதீங்க. நான் வந்துட்டு உங்ககிட்ட எப்படி ஒர்க் பண்ணேனோ அதே மாதிரி தான் அவர்கிட்டயும் ஒர்க் பண்ணுவேன், எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன், ஒர்க் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன், அதுதான் வந்துட்டு ப்ளீஸ் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவரு வந்துட்டு சிரிச்சுட்டு, இதெல்லாம் போய் யாராவது சொல்லுவாங்களா, நான் என் ஃப்ரெண்டு தான், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு அவர் கேஷுவலாக அழகாக பேசுகிறாரு. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்ட்டு விட்டுறீங்க. ஸோ அடுத்த நாள் விடியுது, உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு டே ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே போயிட்டுப்பீங்க, ஏதோ இதான் முதல்ல ஜாப் போகிற மாதிரி ஓவராக சீன் போட்டுட்டு அப்படியே செம ஜாலியாக வந்துட்டு ரூம் ஃபுல்லாக ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வேலையை இந்த அலப்பறையெல்லாம் முடிஞ்சு நீங்களும் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஆஃபீஸ் போயிட்டு அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு கேட்குறீங்க, நான் வந்துட்டு எந்த இடத்துக்கு போகணும், அவர் எங்கே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போகலாம் அப்படின்னு நகர்றப்போ அங்கே கூட இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாவண்டி இந்த பொண்ணு போயும் அந்த சார்கிட்ட மாட்டிக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் தூரம் போக போக எல்லாருமே அதே மாதிரி தான், இந்த பொண்ணு தான் பிஏவாமா, எப்படி தாக்கு பிடிப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதான் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, பார்த்து சின்ன பொண்ணாக இருக்கிறா, இவெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அவர்கிட்ட வேலை செய்ய முடியாது, ஒரே நாளில் ஒரு நாள் ஓடிடுவா அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு செமையாக கோவம் வருது. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம்னால அமைதியாக இருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி எல்லாரும் பேசி இன்னொரு பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு இருக்கானா இன்னொரு பொண்ணுக்கிட்ட, இந்த பொண்ணு இந்த பொண்ணை எப்படி வந்துட்டு அந்த சார்கிட்ட வந்துட்டு வேலை செய்ய முடியும், அவர் எல்லாரும் சிடுமூஞ்சியாக இருப்பார், வேலை மட்டும் செய்யலாம் அப்படின்னா அவ்வளோதான், அவர் பேயாட்டம் ஆடிடுவார், இவளை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி குழந்தை பேசாடு தான் இருப்பீங்களா. ஸோ எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க, உங்களை பாவம் பார்த்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே பயம் ஆகுது, ஐயோ தெரியாமல் எக்குத்தப்பா வந்து மாட்டிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அவர் உங்களோட ஃபேவரட் க்ரஷ் இல்லையா. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. ஸோ அவரோட கேபின்குள்ளே போனதுமே அவர் வந்துட்டு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஆக்டர் தானே, ஸோ எந்நேரம் ஆஃபீஸ்லலாம் இருக்க மாட்டார், எப்போயாவது வந்துட்டு வருவார். அதாவது ஆஃபீஸில் ஏதாவது அவங்க ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வருவார். அதனால வந்துட்டு அவர் வெயிட் பண்ணியிருப்பார் உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் வந்ததுமே வந்துட்டு சரி போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகேவா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் போய்ட்டு காரில் இருக்கிறீங்க. அவர் போக போக நிறையா வேலை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உங்கள் வேலை என்ன,
லாங்குவேஜ், அதாவது டிரான்ஸ்லேட்டர் வேலை. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜுமே சூப்பராக, அதாவது எல்லாமே கொஞ்சம் கூட தப்பு இல்லாமல் பேசுவீங்க, எழுதுவீங்க. ஸோ அதில் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஆனால் அவர் நிறையா வேலை கொடுக்குறாரு, எதுவும் சொல்கிறாரு. மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களா, டைம்லாம் மேனேஜர் இருப்பாங்களா, ஸோ ஸ்கெடியூல் போட்டு அது மாதிரி எல்லாமே எல்லா வேலையுமே மொத்தமாக கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன எழுதுறது என்ன விடுறதுன்னு தெரியலை. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எது நோட்ஸ் ஆனாலும் காலேஜ் படிக்கிறப்ப கூட எடுத்து வச்சதில்லை, என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாமே நோட் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. நீங்கள் வாயை பேசல, மண்டே ஆட்டுறீங்க, எதுவுமே எழுதலை. அவர் வந்துட்டு சரி ஓகே எழுதிருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்த ஒர்க்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு ஒரு வேலையை காரும் வந்துட்டு ஒரு இடத்துல ரீச் ஆகுது. அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஸோ அங்கே போயிட்டு நீங்களும் வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வெறும் டிரான்ஸ்லேட்டர் மட்டும் வேணும்னு வந்துட்டு நான் எடுத்துக்கல. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு தான் நான் வந்துட்டு உங்களை ஹையர் பண்ணேன். ஸோ அதனால நீங்கள் உங்களை அனுப்புனாங்க. ஸோ நீங்கள் செம பிரில்லியன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஷூட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் பக்கன்னு நிற்கிறீங்க, பாஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஏன்டா இந்த யூங்கி இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ அவரோட டேரக்டர் வந்துட்டு அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ இவரும் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வாங்கி படிக்கிறாரு. மண்டையிலே ஏற மாட்டேங்குது, ஏன்னா இது வந்துட்டு வேற ஒரு லாங்குவேஜ் பேச சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு அப்படியே அழகாக தூக்கிட்டு க்யூட்டாக உங்ககிட்ட ஓடி வராரு. அவர் அப்படி ஓடி வரதை பார்க்க உங்களுக்கு வந்துட்டு க்யூட்டாக இருக்குது, இது பேபி மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறாரு, இவரை போயிட்டு அவ்வளோ சிடுமூஞ்சினாலும் அந்த பிள்ளைங்க பேசிச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அழகாக அந்த பேப்பர் தூக்கிட்டு உங்ககிட்ட தான் வராரு. உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டு, இது என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன, நான் இது எப்படி பேசுறது, எனக்கு இது எந்த மாதிரி அந்த ஆக்சென்ட்டில் வந்துட்டு பேச தெரியல, சொல்லிக்கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே அழகாக கேட்குறாரு குழந்த மாதிரி. நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்துட்டு வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ்னு சொல்லிட்டு, ஃப்ரெஞ்சு ஓகேவா, ஸோ அந்த லாங்குவேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் அது எந்த மாதிரி பேசணும், அந்த அதாவது அந்த ஸ்லாங்கில் பேசுவாங்கள்ல அந்த ஆக்சென்ட்டில், ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. அழகாக அப்படியே அவரும் மேக்கப் பண்ணிக்கிறாரு. ஸோ போயிட்டு அந்த ஷார்ட்லாம் முடியுது, எல்லோரும் செமையாக கிளாப் பண்ணுறாங்க. ஜீன் சூப்பர், இந்த அளவுக்கு இதே ஆக்சென்ட்டில், அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்க மாதிரியே நீங்கள் பேசுவீங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டப்பிங்கும் வந்துட்டு ஜின்னியை கொடுக்க சொல்கிறாங்க. ஜின்னுக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே ஒரு வேலை நம்ம செஞ்சு முடித்தோன்னா அதுக்கான பாராட்டு நமக்கு கிடைக்கிறப்போ அது ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ செம்ம ஹாப்பியாக அழகாக ஓடி வராரு உங்ககிட்ட. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க, நான் மறுபடியும் ஓடி வராருன்ட்டு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி தான் நிற்பீங்க, ஸோ உள்ளால போக மாட்டீங்க, ஏன்னா அங்கெல்லாம் பிடிக்காது, தள்ளி தான் நிற்பீங்க ரொம்ப தூரத்தில். ஸோ அழகாக மறுபடியும் ஓடி வராரு. என்னை எல்லாரும் பாராட்டினாங்க தெரியுமா, நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்தவா, நான் போய் நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை நான் வரலை, இங்கே நிற்கிறேங்கிறீங்களா, சரி ஓகே கூச்சமாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே ஷூட் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் என்ன, போகலாமான்னு கேட்குறாரு. உங்களுக்கு பக்கன்னு இருக்குது, போகலாம் அப்படின்ட்டு கார்லேயே ஏறியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூல் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஜின். நீங்கள் வந்துட்டு பேபேன்னு முழிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு எதுவுமே எழுதலை, என்ன சொன்னாருங்கள அப்படியே ஒரு மாதிரி பொண்ணுக்குட்டியாட்ட ஒரு மறுத்துட்டுத்தனமாக அழகாக முழிக்கிறீங்களா. அவருக்கு வந்துட்டு கோவம் தான் வந்துச்சு ஃபஸ்ட் எடுத்ததுமே. நீங்கள் வந்துட்டு அது மாதிரி அவருக்கு ஆன்சரே பண்ணாமல் இருக்கும், செமையாக கோவம் வந்திருக்கும். ஆனால் திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்துருப்பாரா. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக குட்டி பாப்பா மாதிரி பேச வச்சுட்டு திருன்னு முடிச்சுட்டு இருப்பீங்களா. அவருக்கு வந்துட்டு அப்படியே க்யூட்டாக தெரியுது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஐயோ என்ன திட்ட போகிறான்னு தெரியலையே, ஃபஸ்ட்டு டேவே திட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் அவர் திட்டலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜின் சார் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவா டக்குன்னு நீங்கள் சொல்லவும் எதுவுமே மண்டல ஏறலை, சாரி நான் வந்துட்டு இப்படி இருந்ததுக்கு, பட் இன்னும் நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில, எனக்கு நிஜமாவே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அவருக்கு கோவமே வரல. நீங்கள் வந்துட்டு க்யூட்டாக பேசவும் ஒரு மாதிரி, மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் மட்டும் இந்த மாதிரி பயந்தால் மட்டும், அதாவது நீங்களும் அப்படி தான் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் பயந்துட்டால் மட்டும் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் அப்பாவே பாவம் போல் ஆயிருமா. ஸோ நீங்கள் பேசுறது எல்லாமே அவருக்கு க்யூட்டாக இருக்கவும் சரி ஓகே இன்னைக்கு பரவாயில்ல, ஃபஸ்ட்டு எங்கனால ஓகே தான், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரே அழகாக வாங்கி எழுதிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஸ்கெடியூல், நான் கேட்குறப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிடுறீங்க. அடுத்தடுத்த ஸ்கெடியூல்லாம் முடியுது. ஸோ அந்த அன்றைக்கெல்லாம் வேலை அதாவது ஜாலியில் செம்ம ஒர்க் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. போய் பார்த்துட்டு ஐயோ சாமி, ஒரு ஆக்டர்னா ஜஸ்ட்டு போவாங்க நடிப்பாங்க வருவாங்கன்னு தான் நினச்சேன், இன்னும் ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்குமோ என்ன, இல்லை இன்றைக்கி தான் இப்படி இருக்கா, ஐயோ நாளைக்கு இப்படி தான் நான் என்ன பண்ணுவேன், நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ ட்ராவல், அப்படியே ஒவ்வொரு பக்கம் அப்படி மரத்துக்கு தாவற மாதிரி சும்மா இங்கே முடிச்சாங்க அங்கே முடிச்சிங்கன்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தான் டெய்லி ஒர்க்கு போகுது. எப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாலாம் ஒர்க் பண்ணவே இல்லை, அவரே தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அவர் வந்துட்டு கோவப்படுறதே இல்லை உங்ககிட்ட. அங்கே ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக்கு,
இன்னுமா இந்த பொண்ணு இந்த சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, அதிசயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு மாதிரி செம ஜாலியாக இருக்குது. எப்படின்னா அன்னைக்கு ஃபஸ்ட் டே அப்படி சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாம் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கிறது கேட்குது. பத்தியா எனக்கு திறமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அப்படி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறனால தான் அவர் விடுறாரு. இல்லை அப்படின்னா உங்களை செம்மையாக திட்டிருப்பாரு. ஸோ அப்படியே டெய்லி போயிட்டே இருக்குது. நீங்களும் வந்துட்டு அவர் ஒரு ஒர்க்கு சொன்னால் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. ஆனாலும் வந்துட்டு உங்களை மட்டும் திட்டவும் முடியல, வேலை விட்டு அனுப்பவும் முடியல. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அது அவருக்கும் தெரியலை. உங்களுக்கு ஆல்ரெடி அவரை பிடிக்கும். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பிடிச்சிருக்கும். நீங்கள் ஒர்க்கு தான் போகிறீங்க. அதனால் எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு தாட்டும் வளர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கீங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எப்பவுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. டெய்லி ஒர்க்லாம் முடித்து வீட்டில் வந்து இந்த பெட்டில் படுத்துட்டு அதாவது மல்லாக்க படுத்துட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த மேலே இருக்கிற சீலிங்கை பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருப்பீங்க. நான் ஒரு வருஷம் இவங்கக்கிட்ட வந்துட்டு வேலை செஞ்சேன். ஒரு நாள் கூட இந்த அளவுக்கு நான் டயர்ட் ஆனதே இல்லை. ஆனால் இங்கே டெய்லியுமே எனக்கு செம்ம டயர்ட் ஆகுது. எவ்வளோ முடியும். அவர் வந்துட்டு அதாவது நிறையா கண்ட்ரியாக வந்துட்டு போவார். அவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு எதுவுமே தெரிவிக்கலை, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இவர் ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகிறோம். ஆனால் நாளைக்கே ஒரு 10 தடவை ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, பஸ் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அலட்டுது, என்னால் முடியல, எனக்கு காய்ச்சல் வருது, தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி டெய்லி இதே தான். வந்து வீட்டில் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்தீங்க அப்படின்னா இதே தான் புலம்புவீங்க. ஸோ உங்கள் ரூம்மேட்லாம் பார்ப்பாங்க, ஆரம்பிச்சிட்டாடா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இன்றைக்கி செம டயர்டாக இருந்தாங்க. 15 பிளேஸ் மாதிரி அங்கங்கேயும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல 1 hour இல்லைன்னா ஒரு 2 hour ஒர்க் அந்த மாதிரி இருக்கவும் நீங்கள் செம்மையாக ட்ராவல் பண்ணி ரொம்பவே டயர்டாக இருக்கும். அது இல்லாமல் பீரியட்ஸ் வேலையா, ஸோ உங்களால் முடியல, அசந்து தூங்கிடுறீங்க. ஆனால் ஜின்னுக்கு வந்து இன்றைக்கி நிறையா ஸ்கெடியூல் இருக்குது. அவருக்கு அது நிறையா இருக்குதுன்னு தெரியும். ஆனால் எந்தெந்த டைமுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்ககிட்ட தான் எல்லாமே சொல்லியிருப்பாரு. நீங்கள் தான் எல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க. கொஞ்சம் ஒர்க்கு கற்றுக்குறீங்க. ஆனால் பர்ஃபெக்டாக இல்லை. அதாவது ஜின் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் கிடையாது. ரொம்பவே மக்காதான் இருக்கீங்க மற்ற விஷயத்தில். லாங்குவேஜ் மட்டும்தான். ஆனால் அவருக்கு லாங்குவேஜ் கொரியாவில் தேவைப்படலை, வெளில போனால் தான் தேவைப்படும். பட் மற்ற எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ஒர்க் லோவாக தான் பண்ணுவீங்க. ஆனால் அதை அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஃபோனும் எடுக்கலை, ஆஃபீஸ்க்கும் போகலை, அதாவது அவர் இருக்கிற இடத்துக்கும் போகலை. செம்ம கடுப்பாகுது. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் எடுக்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்கிறீங்க சைலண்டில் போட்டுட்டு. ஸோ உங்களோட ரூம்மேட் ஒரு பொண்ணு வந்துட்டு வெளியிருந்து உள்ளே வரா. ஸோ அவள் உள்ளே வந்து ஏதோ பேசிகிட்டே இருக்கிறா. ஒரு மாதிரி செம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அவள் பேசுறது அப்படியே உங்களுக்கு அரைகுறையாக காதில் கேட்குது. என்ன பேசிகிட்டு இருக்கான்னா, ஏய் ஆக்டர் ஜின் தெரியுமா, அவரை நான் இங்கே பார்த்தேன்டி, இந்த பக்கம் காரில் உட்காந்துருந்தாரு, எனக்கு பேசலாமான்னு தோணுச்சு. ஆனால் அதெல்லாம் தப்பு இல்லையா? ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதாவது ப்ரைவேட் ஏதாவது பர்சனல் ஒர்க்குக்காக போவாங்க வருவாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. அதனால நான் வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் அவர் எப்போ வந்தாரோ அப்போ இருந்து அங்கேயே ஓரமாகவே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். அவள் அப்படியே பேசுறது உங்க காதில் அரைக்குறைய கேடுது. அப்படியே பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக எந்திரிக்கிறீங்க. செம்மையாக அப்படியே டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சிடுது. இது சின்ன இங்கேயா ஐயோன்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. அவர் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அகைன் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு ஃபோனையே எடுக்கலை. போய் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க, கீழே ஓடுறீங்க. அந்த மெட்டெலாம் பார்த்துட்டு இவளுக்கு என்னாச்சு, ஒரு வேலை சின்ன பக்கம் ஓடுறாளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க. அதாவது ஒர்க்கு பண்ணுறது தெரியும், யார்கிட்ட வேலை செய்கிறீங்க, அதாவது ஜின் கிட்ட தான் பிஏ ஒர்க்குன்னெலாம் தெரியாது. ஸோ பிஏ ஒர்க்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு வேலை சின்ன பக்கம் தான் ஓடுவாளாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு சொல்கிறாங்க. அதனால் என்ன பிரயோஜனம், அவர் தான் கார்க்குள்ளே இருக்கிறாரு, நின்று கால் வலிச்சிச்சு, அதாவது நின்று கால் வலி எடுத்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஓடி போய் பார்த்தா ஜின்னு தான். அதாவது உங்கள் ஹாஸ்டல், அதாவது உங்களோட ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வெளியே ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டுருப்பாரு. அதாவது கார்லேயே உட்காந்துருப்பாரு, செம்ம கடுப்பில் உட்காந்துருப்பாரு. நீங்களும் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஓடி போய்ட்டு காரில் ஏறி வந்துட்டு சாரி சாரிங்க நீங்கள். அவர் வந்துட்டு செம்மையாக முறைக்கிறாரு, செம்ம கோவத்தில் இருக்காரு. நீங்கள் வந்துட்டு சாரி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அசங்க தூங்கிட்டேன், ஃபோன் அடிச்சது எனக்கு கேட்கல, அதனால தான் நான் வர முடியல, சாரிங்கிற மாதிரி பயங்கரமாக பயந்து போய் பேசுகிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு இன்னுமே கோவமாக தான் இருக்கார். ஒரு நாள் கூட இந்த மாதிரி கோவமாக இருந்ததே இல்லை உங்ககிட்ட. சட்டுன்னு ரொம்பவே சடனாக கோவமாக மூஞ்சி வச்சிருக்கோம். உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏதோ திட்டானு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால அப்படியே திருத்திட்டு முழிச்சுட்டு பேந்து முழிக்கிறீங்க. சாரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜின் என்ன கேட்குறாருன்னா, உனக்கு என்னாச்சு, ஏன் நீ ஃபோனை எடுக்கல, அவனால முடியலன்னா ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கலாம்லன்னு கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சுங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை சொல்லிட்டு ஜின் அடுத்து என்ன சொல்ல போகிறவரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பேந்து முடிச்சுட்டு பார்க்குறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோமா தான் பேசுகிறாரு. ஆனால் என்ன பேசுகிறாரு அப்படின்னா,
உனக்கு நான் என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன், நீ என்னால் வந்துட்டு உள்ளே வர முடியாது, அதுவும் இல்லாமல் இந்த கார் விட்டு கூட இறங்க முடியல, எல்லாருமே இருக்காங்க, எனக்கு எப்படி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதே தெரியல, சடனாக நீ இந்த மாதிரி பண்ணவும் நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, பரவாயில்ல, நல்ல வேலை திட்டலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் உங்கள் மேலே ஒரு அக்கறையில் தான் சொல்கிறாரு, அது உங்களுக்கு புரியல. நீங்கள் சாரி சார், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஃபோன் எப்பவுமே சைலண்டில் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல அந்த சாரை கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ நீங்களும் சரி ஜின் சார் அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு சாரி வேலை திரும்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கி ஒரு ஷூட் தான். என்ன அப்படின்னா, என்ன சீன் அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயின் நினச்சி வேற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அவகிட்ட சொல்ல வேண்டிய எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் சீன். ஹீரோயின் வந்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க, ஆனால் ஹீரோயின் நினச்சி அவர் பேச வேணும், அந்த மாதிரி ஒரு சீன் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த சீன் வந்துட்டு செம கிராண்டாக எடுத்துகிட்ருக்காங்க. அந்த செட்டில் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இவங்க போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு இவரும் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. ஏன், அதாவது ஒரு ஜஸ்ட்டு ஹீரோயின் நினச்சி வேற ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறாங்க, அதையே அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சீன் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் ஒரு பெரிய ஒரு சூப்பராக வந்துட்டு அந்த லைட் செட்டிங்கோட அந்த நைட் டைம் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பகல்லையே நைட்டு மாதிரி செட் பண்ணி அப்படியெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் செலவு ஜாஸ்தி, ஓகேவா. அதனால கொஞ்சம் ஃபஸ்ட்டாக போகிறாரு. இன்றைக்கி முக்கியமான ஷூட்டு, நிறையா செலவு பண்ணிக்கிறாங்க செட்டுக்கு. இவன் வேறு லேட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரியே வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. ஸோ ஃபைனலாக நீங்கள் எல்லாருமே அதான் 2 பேர் ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் வழக்கம் போல், அதாவது ஒரு நாள் கூட அந்த ஷூட் அதை எடுக்கிற இடத்துல போய் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அது சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அங்கே வந்துட்டு ஒரு தடவை நீங்கள் போயிருப்பீங்க, ஆனால் ஒரு ரொமான்டிக் ஷூட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜின் வந்துட்டு அந்த பொண்ணு, அந்த ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களோட கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நடந்துட்டு, வேறு எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு கையை பிடிச்சிட்டு நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்கு செமையாக வயிற்றுச்சலாக இருந்திருக்கும். உங்களால் அதை பார்க்கவே முடியல. நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன், ஆனால் இதெல்லாம் பார்க்க நான் வரல அப்படிங்கிற மாதிரி வெளில போயிடுவீங்க. அதோடு சரி, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷூட் எடுக்கிற பக்கம் வரவே மாட்டீங்க. ஜின்னு அடிக்கடி கூப்பிடுவார், அங்கே வா, ஷூட்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்க்குறியா, உனக்கு இந்த மாதிரி ட்ராமாலாம் பிடிக்காதா, உனக்கு என்ன தெரியாதா, இதுக்கு முன்னாடி நீ என்ன எந்த ட்ராமாலையும் பார்த்தது இல்லையா அப்படி மாதிரிலாம் கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அவர் தான் உங்களோட க்ரஷ், அதெல்லாம் எதுவுமே நீங்கள் சொல்லலை, அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கங்காட்டிக்கும் ஒரு வேளை இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ட்ராமாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு விட்டுருப்பாரு. நீங்கள் ரீச் ஆகிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு எப்போ நிற்கிற இடத்துல ஓரமாக கொஞ்சம் தள்ளி போய் நின்றுருப்பீங்க. ஸோ நின்றுட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்தடுத்த ஸ்கெடியூல் என்னங்கிறது பார்த்துட்ருப்பீங்க. அதே மாதிரி ஜின் வந்துட்டு அவரோட ஒர்க்குக்காக அவர் ஷூட்டுக்கு போயிடுவார். ஸோ போனதுமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, நம்ம லேட்டாக வந்தது தான் பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி அவரும் திருத்தந்து முடிச்சுட்டு தான் போகிறாரு. ஸோ போயிட்டு அவர் சாரின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர்கிட்ட, அதுக்கப்புறமா அங்கே டேரக்டர் இருப்பார், ஸோ அவர்கிட்ட சொல்லலாம், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் ஒரு தடவை, அதை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போவார். சாரி சொல்லத்துக்கு சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார். ஆனால் அவங்கள வந்துட்டு ஜின் கிட்ட சாரி சொல்லுவாங்க. இவருக்கு என்னடா இதெல்லாம் தலைவா நடக்குது, நான் தானே சாரி சொல்லிட்டு, இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹீரோயின் தான் இருக்கணும், அதாவது ஹீரோயின் வந்துட்டு ஒரு சீனுக்கு வருவாங்க, ஸோ அவங்க இருக்காங்க, ஆனால் அந்த ஹீரோயினுக்கு பதிலாக இன்னொரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து பேசுவீங்கல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு சடனாக உடம்பு சரியில்லாமல் கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்கள ஆம்புலன்ஸில் வச்சு அனுப்பிச்சு, அதனால இங்கே வந்துட்டு வேறு எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா அங்கே சுற்றி வந்துட்டு ஜென்ஸ் தான் இருக்காங்க, ஹீரோயின் இருக்கா. அதுக்கு மேலே அந்த ஹீரோயினோட மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதில் ஒரு 2 பொண்ணு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே ஏஜ்டாக இருக்காங்க. ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு அங்கே யாருமே இல்லை. அதனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார், உங்களோட ஸ்கெடியூல் டைம் நாங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் சடனாக நடந்துச்சு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னும் வந்துட்டு நேர்மையாக பேசுகிறாரு. சார் சாரி, நானும் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன், நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்துருக்கணும், எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால இந்த மாதிரி நானும் லேட்டாக வந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே, பட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுக்க முடியாது, அடுத்த வேறு ஒரு பொண்ணை வந்து தேடி பிடிக்க வரைக்கும் அந்த செட்டெல்லாம் வந்துட்டு ரெண்ட் அதிகமாக பே பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாத்துக்குமே. பேசாமல் நெக்ஸ்ட் டே எடுத்துக்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆனாலும் வந்துட்டு ரொம்பவே செலவாகும். ஏன்னா ஒரு பகல் டைமை நைட் டைம் மாதிரி காட்டணும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்துட்டு பண்ணி வச்சுருக்க அத்தனை ஒர்க்கும் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். அடுத்த நாளும் வந்துட்டு முதல்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்குமா. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜின் வந்து டக்குன்னு யோசிக்கிறாரு. ஸோ ஜின் வந்து அந்த டைரக்டர்கிட்ட, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு பொண்ணை காட்டுறேன், அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கேரக்டருக்கு சூட் ஆகலான்னு பாருங்கள்,
உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அவகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லவும் எல்லாத்துக்கும் சரி ஓகே ஒரு ஹோப் வருது. ஏன் அப்படின்னா ஜின் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது. அவரே சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் நல்லா செட் ஆவா அந்த கேரக்டருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஜின் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, அவளுக்கு இந்த ட்ராமாலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பிஏ தான் அவள், வெளியவே தான் நிற்பா, ஒரு நாள் கூட உள்ளே வரதில்லை. நான் வந்துட்டு நானே வான் கூப்பிட்டா கூட வரமாட்டா. ஸோ அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஆபத்துக்கு கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த டேரக்டர் வந்துட்டு, சார் முதல்ல அந்த பொண்ணை கண்ணில் காட்டுங்க, ஓகே மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம காலில் விழுந்தாவது நடிக்க வச்சிடலாம், ஒரே ஒரு சீன் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஹீரோயினுக்கு கொடுக்குற பேமெண்ட்டு கூட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த செட்டை அந்த அளவுக்கு போட்டிருப்பாங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னு வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் அங்கே நின்றுட்டுருப்பீங்க ஒரு வாரமாக. ஸோ கால் உங்களுக்கு செமையாக வலிக்கும், அது மாதிரி டென்ஷனில் வந்துட்டு நடப்பீங்க நிற்பீங்க, க்யூட்டாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவரும் பார்க்குறாரு, சார் எங்கேருந்து சார் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னையா பேசுகிற நீ, அது என்னோட பிஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை சார் அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கேரக்டருக்கே சூப்பராக இருப்பா அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்கா. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்துட்டு நல்லா செட் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ இனிமே தான் பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் போய் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஜின் அப்படியே பம்பிக்கிட்டே உங்ககிட்ட வராரு. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க ஜின்னை, எதுக்கு இப்படி வராரு அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்தது சார் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை ஷூட் முடிஞ்சா போகலாமான்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லை, அது வந்துட்டு ஷூட் வந்துட்டு இன்றைக்கி கேன்சல் ஆக போகுது, அவ்வளோதான் போச்சு, இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ செலவு தெரியுமா, எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் பெண்ணாத்துறாரு. நீங்களும் வந்துட்டு அச்சோ சார் எல்லாமே என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இதை வச்சு அப்படியே மடக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் நீ கொஞ்சம் ஃபோனாலும் அட்டென்ட் பண்ணி இருந்திருக்கணும், இப்போ பாரு லேட்டாக வந்தங்காட்டிக்கும் அந்த கோ ஆக்டர் ஒரு பொண்ணு வருவா, ஹீரோயினுக்கு பதிலாக அவள் வருவா. ஸோ அவள் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டா, இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோ காசு போட்ட அத்தனை செட்டும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உடனே மூஞ்சி அப்படியே பாவம் போல் மாற்றிட்டீங்க. அவ்வளோ நேரம் நல்லா இதாக இருந்துவீங்க, அப்படியே பாவம் போல் மூஞ்சி வச்சுட்டு சார் சாரி எல்லாமே என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜின் வந்துட்டு பரவாயில்ல விடு, ஆனால் அவங்க சாரி வச்சு என்ன பண்ண முடியும், அந்த ஷூட்டே நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. சரி அப்போ நம்ம போகலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க. எது போகலாமாவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இல்லை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும், சார் நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லுங்கள், என்ன லேட் ஆச்சு அப்படின்னு அதாவது நீங்களே வந்து கேட்கவும், ஜின்க்கு இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி, நீ ஹெல்ப் பண்ணுறியா, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் பண்ணுறேன் சார், என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன், என்னால் தானே லேட்டு, அவ்வளோ காசில் என்னால் வேஸ்ட் ஆக வேணாம், நீங்கள் இது சம்பளத்தில் பிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன், ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டக்குன்னு ஜின் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணுக்கு பதிலாக நீ ஆக்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எதே ஆக்டா, நானா, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோயோலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நடிக்கலாம் வேணாம், ஜஸ்ட் அமைதியாக நின்னா போதும், அந்த நிற்கிற ஒரு இடத்துல, அதாவது அந்த இடத்துல நீ நின்னா மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம், எல்லா டைலாகும் எனக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே அந்த பக்கம் எட்டி பார்க்குறீங்க. எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக நடந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கமும். ஸோ ஜின்னும் பார்க்கறதுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கிறாரு. ஸோ நம்மளால தான் இவ்வளோ பிரச்சனையுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, சரி ஓகே சார் நான் வரேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணாலும் எனக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு ஓகே காட் ப்ராமிஸ், நான் வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிடவே மாட்டேன், இதே ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜின் செம ஹாப்பியாக அவங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற ப்ரொடியூசர் அதுக்கப்புறமா அந்த டிரெக்டர்லாம் பார்த்துட்டு, ஓகே அந்த பொண்ணு ஓகே சொல்லிச்சாட்ருக்குது, நல்ல வேலை தேங்க் காட் அப்படிங்கிற மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது முக்கியமான சீன், அதுவும் இல்லாமல் அந்த செட் ரொம்பவே ஜாஸ்தி இல்லையா, அதனால ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணுறாங்க அண்ட் வேறு ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க. எதுக்குடா ட்ரெஸ்லாம் மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு அந்த கேரவனில் போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க, அவங்க கொடுத்த ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிறீங்க. செம க்யூட்டாக இருக்குது, அப்படி உங்களுக்கே தைச்ச மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது செமையாக இருக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அந்த கண்ணாடியில் நல்லா சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த டோரை வந்துட்டு அந்த கேரவனோட டோரை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. சரி ஓகே லேட் ஆகிடுச்சா இருக்குன்ட்டு நீங்களும் வெளில போகிறீங்க. போனால் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணி விடுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு உங்களுக்கு கூட்டி போய் நிறுத்துறாங்க. ஜின்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. எப்பயுமே ஒரு ஜீன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் இல்லைன்னா ஏதாவது கோட் அந்த மாதிரி ரொம்பவே ஃபார்மலாக அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா. ஸோ சடனாக அவங்கள இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் பார்க்கவும் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எப்போ இங்கே ஒரு பொண்ணு நிற்குமே, அந்த பொண்ணா இது இவ்வளோ அழகாக தெரியறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக செமையாக இருக்கீங்க. அந்த மேக்கப்பும் வந்துட்டு லிமிட்டாக பண்ணியிருக்கிறாங்க, அதாவது லைட் மேக்கப் மாதிரி. அண்ட் அழகாக அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு செம்மையாக சூட் ஆகிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி தான் வரீங்க, எல்லோரும் அந்த மாதிரியே பேன் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஷையாக இருக்குது, அச்சோ எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கிறீங்க.
ஜின்னு வந்துட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் வந்துட்டு அதாவது பின்னாடி நீங்கள் போயிட்டுருப்பீங்களா, ஸோ உங்களை பின்னாடி தான் பார்த்துருப்பாரு. சரி ஓகே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டாராட்ருக்கு, நீ டைம் ஆகும், நமக்கு வந்துட்டு டேக் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வராரு. ஆக்சுவலாக ஜின் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோனை எடுக்கல அப்படிங்காக பயந்துருப்பார் இல்லையா, செமையாக பயந்துருப்பார். அது இல்லாமல் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலை. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கூட அவருக்கு வந்துட்டு ஒரு பிடிச்ச மாதிரி பேசியே இருக்க மாட்டீங்க. தட் மீன்ஸ் அவரை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி காட்டியே இருக்க மாட்டீங்க. அதனால் அவர் இந்த பொண்ணுக்கு பிடிக்குமான்னு தெரியலை. அதுவும் ட்ராமா கூட பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு அமைதியாகவே இருந்திருப்பார். ஸோ ஜின் வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணது கிடையாது. ஆனால் வந்துட்டு ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்குவார். நீங்கள் என்ன பண்ணாலும் வந்துட்டு கோச்சிக்க மாட்டார். அந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறீங்களா, ஸோ பின்னாடி தான் பார்த்துருப்பாரு. ஓகே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணாச்சு போல், இனி டேக் இருக்கும், நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஸ்கிரிப்டை ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு வராரு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. ஒன்றே ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் தான். அவருக்கு வந்துட்டு வேர்ட்ஸே கிடையாது, ஜஸ்ட்டு அப்படியே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2-3 சென்டென்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்துட்டு அவங்க வேணும்னா சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுவும் கிடையாது, அப்படி தான் இருக்கும். சரி ஓகேன்ட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே நிற்கிறாரு, அந்த ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நிற்கிறாரு, நீங்களும் ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவரை குனிஞ்சு தான் நிற்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் குனிஞ்சிட்டு நிற்கிறாரு, நீங்களும் வந்துட்டு பட்டரில். ஆனால் எல்லோரும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா என்னை அமைதியாக நிற்க சொன்னாங்க, இப்போ எதுவும் ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் பேண்ட் ஃபோட்டோக்கெல்லாம் குழந்தை சின்ன வயசில் நம்ம நேரம் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் போஸ் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நிற்கிறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இல்லை அப்படி இல்லை, அவரை வந்துட்டு ஒரு லவ்வோட பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன நடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜின்னுக்கு சிரிப்பு வருது, அதனால புடிச்சிட்டே இருக்காரு. இல்லை இது நாங்கள் எப்படி சொல்கிறது, இது ஒரு சின்ன சீன் தான், நீங்கள் நின்னா போதும் அப்படிங்கிறாங்க. நின்னா போதும் இல்லை, ஆனால் ஏன் நடிக்க சொல்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்க. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. ப்ளீஸ் இந்த ஒரு இது மட்டும்தான், நீங்கள் அந்த ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை மட்டும் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்தி நாங்கள் எதுவும் நடிக்க சொல்ல மாட்டோம், நின்னா போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியா இப்போ நான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்குல்ல சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வரும். அந்த பிளேஸ் வந்துட்டு அவ்வளோ அருமையாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நைட் டைம் மாதிரி இருக்குது. அந்த லைட் செட்டிங், அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் சுற்றி வச்சுருக்காங்களே, ஸோ அது எல்லாமே பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர். ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு அவங்க லைட்டாக அடிச்சிருக்கிற அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு நடிக்கிற மாதிரி இல்லை, நேச்சுரலாகவே அவரை வந்துட்டு அவரோட பார்க்குற. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துட்டு ஜின்னோட டேக் வருது. அவர் வந்து இப்போ உங்களை பார்க்கணும். உங்களை பார்க்குறப்ப அவர் வந்துட்டு ஹீரோயின் மாதிரி நினச்சிக்கணும், ஆனால் நீங்கள் வேற ஒரு பொண்ணு, ஓகேவா. அவருக்கு டயலாகே இல்லை இந்த சீனில். ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டயலாகே இல்லையா, அப்போ ஏன்னா எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கிற மாதிரி நினச்சிட்டே நிற்கிறாரு குனிஞ்சிட்டே. ஸோ ஓகே ஜின் வந்துட்டு டேக் சொல்கிறாங்க ஜின்னுக்கு. அப்படியே வந்துட்டு ஒரு லவ்வோட பார்க்க வேணும். ஜின்னும் வந்துட்டு நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி, ஆனால் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குற மாதிரி, லவ் எல்லாமே கலந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீன் எழுதியிருக்கு. இன்னும் அவங்க அதை சொல்லலை ஜின் கிட்ட, ஜஸ்ட்டு ஆக்ஷன் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஜின் உங்களை பார்க்கணும், அதாவது தலையை வந்து கொஞ்சம் நிமித்தி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவரை வந்துட்டு கேப்சர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஆக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஜின்னு வந்துட்டு ஓகேட்டு அந்த மாதிரி உங்களை பார்த்துருப்பாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்களை அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸாக, அதுவும் அந்த மாதிரி ஒரு மேக்கப், அந்த மாதிரி ஒரு கெட்டப், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், அந்த மாதிரி ஒரு லைட் செட்டிங், அவ்வளோ ஃப்ளவர், அந்த ஸ்மெல்லு, அப்படியே ஜின்னுக்கு வந்துட்டு அது ஆக்டிங் அப்படிங்கிறதே மறந்துட்டாரு. அவர் நிஜமாவே வந்துட்டு உங்களை அவ்வளோ அழகாக லவ்வோட பார்க்குறாரு. நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி பார்க்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 பேருமே ஆக்டிங் மாதிரி இல்லை, 2 பேரும் ரியாலிஸ்டிக்காக தான் பார்த்துக்கிறீங்க. ஆனால் வெளியே இருக்கிறவங்க ஓகே நல்லா தான் ஆக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு ஓகே அப்படியே வந்துட்டு குறுக்கிறது பேச வேணாம், அது நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ அதெல்லாம் ஷூட்டில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜின் வந்துட்டு அப்படியே அழகாக க்யூட்டாக வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ டேரக்டர் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு லைட்டாக அவங்களோட கை மட்டும் ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜின் வந்துட்டு அப்படியே அவங்க காதில் கேட்கவும் உங்களை கண்ணை வந்துட்டு உங்கள் கண்ணை பார்த்துருப்பாரு இல்லையா. ஸோ அந்த கண்ணில் அந்த ஐ கான்டாக்டை எடுத்தே இருக்க மாட்டார். ஸோ அப்படி கண்ணை பார்த்துட்டே இருப்பார். ஸோ கண்ணை பார்த்துட்டே அப்படியே கை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அழகாக ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் அப்படியே அழகாக வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எதிர்பார்த்ததை விட செமையாக வந்துட்டு இந்த சீன் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சரி ஓகே நம்ம சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்போம், அவங்களே வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே லைட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு உங்களோட கை இருக்கு இல்லையா, ஸோ உங்களோட கை வந்துட்டு பிடிச்சிக்கணும். ஸோ இன்னொரு கையில் வந்துட்டு அதாவது கொஞ்சம் தள்ளி நிற்பீங்கல்ல. ஸோ ஜின் வந்துட்டு அப்படியே லைட்டாக உங்களோட பின்னாடி முதுகு இருக்குல்ல, ஸோ முதுகை பிடிச்சி ஹிப்பு கிட்ட வந்துட்டு கை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழகாக அதுவும் அப்படியே அழகாக நேச்சுரலாக பண்ணுறாரு. ஸோ அவர் பண்ணுற எல்லாமே வந்துட்டு
நடிக்கிற மாதிரி இல்லை, நிஜமாவே இருக்குது. எல்லாத்துக்கும் செம்மையாக பிடிக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கிட்ட தள்ளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அழகாக ஜின்னும் வந்துட்டு உங்களை அப்படியே கிட்ட வந்துட்டு ஹோல்ட் பண்ணி இழுத்துக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அது அழகாக போகிறீங்க அவர்கிட்டயே. அப்படியே நீங்கள் அப்படி கிட்ட போகிறப்ப கூட அழகாக அந்த ஐ கான்டாக்ட் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு எடுக்கவே இல்லை. அப்படியே அழகாக கண்ணு பார்த்துட்டே இருக்குது. லைட்டாக கொஞ்சமாக ஸ்மைல் வருது. ஸோ ஜின்னுக்கும் லைட்டாக அந்த ஸ்மைல் வருது நீங்கள் சிரிக்கிறத பார்த்து. அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடறாரு. எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. இன்னும் இது டைலாக் எதுவும் இல்லையே, ஜின் ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் எல்லாமே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த கேமரா இப்போ ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ அது அப்படியே ஆன்லேயே தான் இருக்குது. அப்படியே கேப்சர் ஆகிட்டே இருக்குது. ஜின் அப்படியே அழகாக அவங்கள பிடிச்சிருப்பாருல்ல ஹிப் கிட்ட. ஸோ அந்த கையை அப்படியே வந்து வச்சிருக்காரு. ஸோ உங்கள் கையை பிடிச்சிருப்பாருல்ல, ஸோ உங்கள் கையோடய அப்படியே அழகாக அப்படி தூக்கிக்கிறாரு. ஸோ உங்கள் கையை அப்படியே அழகாக கொண்டு போயிட்டு அவரோட ஷோல்டரில் வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவரோட கை இருக்குல்ல, ஸோ 2 கையை எடுத்துக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அழகாக அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் 2 பேத்துக்கும் அது வந்துட்டு நல்லா ஃபீல் ஆகுது. நடிப்பு கிடையாது, நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ ஜின் அப்படியே அவரோட 2 கையும் உங்களோட கன்னத்தில் வச்சுட்டு அழகாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எப்படின்னே தெரியல. எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி டைலாகே இல்லையே, என்ன இது, இவங்க கன்ஃபெஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த சீனுக்கு அது சூட் ஆகுற மாதிரி இருக்குது. சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எக்ஸ்ட்ரா ஏதோ வந்துட்டு எஃபர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டு அதை அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. சின்ன அழகாக அவங்கக்கிட்ட வந்துட்டு லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இது ஒரு சின்ன கவிதை மாதிரியும் சொல்கிறாரு. அது எல்லாமே நல்லா இருக்குது. நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ பார்த்துட்டு ஜின் இந்த மாதிரி சொல்லவும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணிருந்து லைட்டாக கண்ணீர் வேறு வருது. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுறீங்க. நீங்கள் அப்படியே அவர் அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷத்தோட ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்களே, ஸோ அதில் ஒரே ஒரு ட்ராப் கண்ணீர் மட்டும் அப்படியே அழகாக வந்து விழுந்திருக்கும். அவ்வளோ அழகாக அது வந்துட்டு அந்த வீடியோவுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு கேப்சர் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. பரவாயில்லையே, நடிக்கவே தெரியாதுன்னு நினச்சோம். பட் நம்ம சொல்லாமே அவங்க ஓரளவுக்கு நேச்சுரலாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு அந்த ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த ஷாட் அவ்வளோதான். ஸோ கட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் 2 பேர் அப்படியே தான் நிற்கிறீங்க. ஸோ கட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறது எல்லோரும் பார்க்குறாங்க. என்னடா இது அப்படியே 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 நிற்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் 2 பேரும் அப்படியே நின்றுட்டு இன்னுமே வந்துட்டு சின்ன வந்துட்டு ஃபுல்லாகவே கன்ஃபெஸ் பண்ணுறாரு. ஸ்டார்டிங் வந்து உங்களை எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் வந்துட்டு சின்ன வயசுல தான் அவர் பிடிக்கும்ல. ஸோ அது எல்லாமே நீங்களும் வந்துட்டு எனக்கு எப்பவுமே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் என்னோடய ஜாபில், அதாவது என் வேலையை தாண்டி வேறு எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் எனக்கு மறைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறீங்க. ஸோ எல்லாமே சொல்லவும் எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க. ஒரு வேளை இவங்க நிஜமாவே லவ் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வேளை அது உண்மையாக இருந்தால் அது பர்சனல் இல்லையா. ஸோ அதனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் ஃபுல்லாக 2 பேரும் கன்ஃபெஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அழகாக வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இது வந்துட்டு ஆக்டிங் மட்டும் கிடையாது, நிஜமாவே 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு. 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க, கன்ஃபெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அழகாக ஒரு ரிங்கும் வந்துட்டு ஜின் கொடுக்குறாரு உங்ககிட்ட அப்படி முட்டி போட்டு. ஸோ நீங்களும் அதை அப்படியே கை நீட்டுறீங்க. ஸோ ஜின் அழகாக போட்டு விடுறாரு. ஸோ செம ஹாப்பியாக இருக்குது. இது வந்துட்டு ஜின்னும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல, அங்கே யாருமே எதிர்பார்க்கல. ஜஸ்ட் நீங்கள் எப்போ போல் ஒரு ஷூட் போகிறீங்க. பட் எதாச்சியாக நடந்த ஒரு சின்ன ஒரு டைம் ஸ்கெடியூல் மாறினதால இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதே சமயம் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. எல்லோரும் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. அண்ட் என்ன கேட்குறாருன்னா டைரக்டர், அப்படின்னா நீங்கள் இதை நடிக்கலை, நீங்கள் வந்துட்டு நடிச்சிங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓகே, சரி ஓகே, நல்லா தான் இருக்குது. அந்த இதை நான் எடுத்துக்கலாமா, அதாவது அந்த ட்ராமாக்காக நான் அந்த கிளிப்பை எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நடிச்சிருந்தா ஓகே, அவங்க வந்துட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் இது உங்களோட பர்சனல் ஃபீலிங் இல்லையா. ஸோ நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபீலிங்கை ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதை அவங்க வந்துட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு ஆக்டிங்னு நினச்சி. ஸோ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அவ்வளோ ஜென்யூனாக பெர்மிஷன் கேட்குறாங்க. அதை நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் 2 பேர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க. ஸோ அவங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. அண்ட் இப்போது அதாவது ஒரு ஸ்டாப், அதுக்கப்புறம் ஒரு பாஸ், அந்த மாதிரி வந்திருப்பீங்க. ஆனால் ரிட்டர்ன் போகிறப்போ அழகாக ஒரு கப்பலாக வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் டியர். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஸ்டோரி இல்லை ஒன் ஷாட், இல்லை உங்களுக்கு உங்களோட பயாஸ்க்கு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட் வேணும், இல்லை ஸ்டோரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரின்னு. ஸோ நான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரி மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், லவ் யூ, சராங்கே, பாய்.